வெளில போலான்னு இருக்கேன். ஒரு டீ காஃபி தான். இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ போய் டீ காஃபி கேக்குறியா? சரி ஓகே, ஒரு சூப்பரான டீ போட்டு தரேன். ஓகேவா உனக்கு? சரி ஓகே. எங்க ஹஸ்பண்ட் வந்து டீ கேட்டாங்கல்ல, சோ அதனால இன்னைக்கு வந்து டிஃபரெண்டான ஒரு மசாலா சாய் தான் நான் ட்ரை பண்ண போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஞ்சி வந்துட்டு இந்த மாதிரி சீவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, பட்டை இந்த மாதிரி மெலிசா இருக்க மாதிரியான பட்டை எடுத்துக்கோங்க, ஒரு மிளகு, இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு இது எல்லாத்தையும் போட்டு நசுக்கணும். அப்பதான் அந்த மசாலா டீயோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ நம்ம நசுக்கும் போதே அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ டீ போட ஆரம்பிக்கலாம். பாத்திரம் சூடானதுக்கு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நசுக்கி வச்சிருக்க இந்த இஞ்சி, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் நல்லா இந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற டீ தூள், நான் வந்துட்டு 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்து டீ தூள் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கும் போது பால் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா இப்போ பொங்கிடுச்சு, டீ மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா மசாலா சாய் ரெடி. சூப்பரா வந்திருக்கு. ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்கு. அவங்க எப்படி என்ன சொல்றாங்க பாருங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஹஸ்பண்ட் அசக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மசாலா டீயை அவங்க கேட்கும் போது போட்டு கொடுங்க. அப்போ தான் உங்கள் வீட்டில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வேற எந்த ஃபுட் நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வணக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்